Merry, Merry, Merry Christmas. Happy, Happy, Happy Christmas. Merry, Merry, Merry Christmas. Happy, Happy, Happy Christmas. கன்னிமரி பாலனாய் அன்றொரு நாள் பெத்லெஹேமில் பிறந்தார் கர்த்தரின் மைந்தர் முத்து முத்தாக திகழ்ந்தார். பெத்லெஹேமில் பிறந்தார் கர்த்தரின் மைந்தர் முத்து முத்தாக திகழ்ந்தார். மேரி 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 கிறிஸ்மஸ். Happy, happy, happy Christmas. Merry, merry, merry Christmas. Happy, happy, happy Christmas. நெஞ்சங்கள் ஒன்றாகி ஆனந்தம் கொண்டாடுதே. வானுலகம் பூவுலகம் மலர்களை பொழிந்தாடுதே. நாளெல்லாம் இறைமகனின் அன்பும் ஒளித்திடுமே. பாரெல்லாம் அவர் அருளை தினம் தினம் உணர்ந்திடுமே. மேரி 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 கிறிஸ்மஸ். ஹாப்பி 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 கிறிஸ்மஸ். மேரி 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 கிறிஸ்மஸ். ஹாப்பி 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 கிறிஸ்மஸ். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். சந்தோஷத்தின் நாள் இன்று. அகில உலகமும் மகிழ்கின்ற வேளை இது. காரணம், இது ஒரு மனித பிறப்பல்ல, மாறாக இறைவனுடைய மனித பிறப்பு. விண்ணகத்தில் இருக்கின்ற ஒருவர் மண்ணகத்திற்கு இறங்கி வருகின்றார் என்றால் அது மிகப்பெரிய ஆச்சரியம். அதே சமயத்தில் விண்ணகத்தில் இருக்கின்ற ஒருவர் மண்ணகத்து மனிதர்களில் ஒருவராக பிறக்கின்றார் என்றால் இது கற்பனைக்கும் எட்டாத ஒரு மிகப்பெரிய அதிசயம். இன்றைக்கு இறைவன் மனிதனாக பிறந்த ஒரு மாபெரும் வரலாற்று நிகழ்வை கொண்டாடுகின்றோம். இது கட்டுக்கதையல்ல, அல்லது கனவில் உதித்த ஒரு நிகழ்வல்ல, மாறாக வரலாற்றில் நிகழ்ந்த ஒரு சம்பவம். இன்றைக்கு இறைவன் மனிதனாக பிறந்தார் என்பதை கொண்டாடுகின்ற சமயத்தில் மனிதர்களுடைய மாண்பை இந்த பிறப்பு உயர்த்தி இருக்கின்றது, உன்னதத்திற்கு கொண்டு சென்றிருக்கின்றது என்று நாம் அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு அகில உலகமும் ஜாதி மத மொழி வேறுபாடின்றி எல்லா எல்லைகளையும் கடந்து மகிழ்வோடு கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த பிறப்பு நமக்கு மகிழ்ச்சியையும் அகில உலகத்திற்கு நற்செய்தியையும் மீட்பையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது. எனவே இந்த பிறப்பிலே நாமும் பங்கு பெற தடையாயிருக்கின்ற நம்முடைய பாவங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனை, வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வழிபடுகின்றோம் தெய்வமே. ஆராதனை 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 புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யாம், மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவல்கின்றோம். ஆண்டவராமிம் இறைவனே, இணைவலாத விண்ணரசே, ஆற்றல் மிகு வல்லவரே, தந்தையே இறைவனே, ஆண்டவரே இறைமகனே, இயேசு கிறிஸ்து தெய்வமே. செம்மறியே செம்மறியே செம்மறியே, இறை தந்தையினின்று ஜெனித்தவர் நீ, தந்தையினின்று ஜெனித்தவர் நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையிடம் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே, இறங்கும் ஐயாயிம் மீது. இயேசு கிறிஸ்து தெய்வமே, தூயவர் தூயவர் தூயவர், ஐயா நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத. பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, மனிதத் தன்மையின் மாண்பினை வியத்தகு முறையில் படைத்து அதனினும் வியத்தகு முறையில் சீர்படுத்தினீ. எங்களது மனித இயல்பில் பங்கு கொள்ள அருள் கூர்ந்த அவரது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். மண்ணுலகின் எல்லைகள் யாவும்
நம் கடவுள் அருள் அளிக்கும் மீட்பை காணும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 52, இறைவசனங்கள் 7 முதல் 10 வரை. நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும், சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும், வருவோனின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாயிருக்கின்றன. இதோ உன் சாமக்காவலர் குரல் எழுப்புகின்றனர். அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர். ஆண்டவர் சீயோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்களாயே காண்பர். எருசலேமின் பாழ் இடங்களே, ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார். பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய புயத்தினை திறந்து காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழும் அனைவரும் நம் கடவுள் அருளிய மீட்பை கண்டடைந்தனர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனித புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டன. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ராயேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். பல்லவி. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். இரண்டாம் வாசகம். கடவுள் தம் மகன் இயேசு வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 1 முதல் 6 வரை. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் நம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். இவரை எல்லாவற்றுக்கும் உரிமையாளராக்கினார். இவர் வழியாக உலகங்களை படைத்தார். கடவுளுடைய மாட்சியின் சுடரொளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சு பதிவாகவும் விளங்கும் இவர் தம் வலிமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார். மக்களை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவர் பெருமைமிக்க கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். இவ்வாறு இறைமகன் வானதுதரை விட சிறந்ததொரு பெயரை உரிமை பெயராக பெற்றார். அந்நிலைக்கு ஏற்ப அவர்களை விட அவர் மேன்மை அடைந்தார். ஏனெனில் கடவுள் வானதுதர் எவரிடமாவது நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்றும் நான் அவருக்கு தந்தையாயிருப்பேன், அவர் எனக்கு மகனாயிருப்பார் என்றும் எப்போதாவது கூறியதுண்டா? மேலும் அவர் தம் முதற்பேரான இவரை உலகிற்கு அனுப்பிய போது கடவுளின் தூதர்
அனைவரும் அவரை வழிபடுவார்களாக என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. புலர்ந்தது நமக்கு புனித நாள், பிற இனத்தாரே வருவீர், இறைவன் மலரடி தொழுவீர். ஏனெனில் உலகின் மீது எழுந்தது பேரொளியின்றே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறைவாக்கியங்கள் 1 முதல் 18 முடிய. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார், அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது. ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். யோவான் அவரை குறித்து, எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் என உரத்த குரலில் சான்று பகர்ந்தார். இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது, அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை. தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனே அவரை வெளிப்படுத்தியுள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, வழக்கமாக உலகத்தில் அதிசயங்கள் நடப்பதுண்டு. அந்த அதிசயங்கள் பல நேரங்களிலே நம்முடைய கற்பனைக்கும் எட்டாத இடத்தில்
இருப்பது உண்மை. ஆனால் எந்த அதிசயத்திற்கும் ஈடு கொடுக்க முடியாத ஒரு அதிசயம், அற்புதம் இந்த உலகத்தில் நடைபெற்றிருக்கின்றது என்றால் அது ஒன்றே ஒன்று மட்டும்தான், இறைவன் மனிதனானது. எந்த மனிதர்களாலும் இதற்கு காரணத்தையோ அல்லது இதற்குரிய தெளிவையோ கொடுக்க முடியாது. கடவுள் ஏன் மனிதனாக வேண்டும்? ஒருவேளை சில உதாரணங்களை கொடுக்கலாம் அல்லது விளக்கங்களுக்காக சில உருவகங்களை சொல்லலாம். ஆனாலும் எந்த விளக்கமும் அல்லது எந்த உதாரணமும் உருவகமும் இதை ஒப்பிட்டு விளக்க முடியாது. காரணம், கடவுள் மனிதனாக முடியுமா என்பது மனித சிந்தனைக்கும் மனித எண்ணங்களுக்கும் அப்பாற்பட்டது. மனித கற்பனைகளுக்கும் அல்லது பல்வேறு சூழ்நிலைகளிலே எழுகின்ற அதிசயங்களுக்கும் அது கட்டுப்படாதது. இறைவன் மனிதரானார். இது வெறும் ஏட்டளவில் அல்ல, அல்லது புத்தகத்திலே எழுதப்பட்ட ஒன்றல்ல, மாறாக வரலாற்றிலே நிகழ்ந்த ஒரு நிகழ்வு. கடவுள் மனிதரானார். எனவேதான் இன்றைய நற்செய்தி, யோவான் நற்செய்தி மிக அழகான ஒரு ஒப்புமையோடு தொடங்குகின்றது. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். இது அவரை பற்றிய, கடவுளை பற்றிய அல்லது இயேசுவை பற்றிய ஒரு தொடக்கம். அந்த வாக்குதான் மனிதரானார் என்று சொல்லி அவர் அழகாக அதை வடித்து கொடுக்கின்றார். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். எனவே கடவுள் மனிதர் ஆகின்ற ஒரு காரியத்தை எந்த ஒரு மனிதராலும் சிந்தித்து பார்க்க முடியாது. ஆனால் நடைபெற்ற வரலாற்று நிகழ்வை இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த பிறப்பினுடைய பின்னணியும் இந்த பிறப்பினுடைய நோக்கமும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. பிறப்பின் பின்னணி ஆதி மனிதனுக்கு கொடுக்கப்படுகின்றது. எப்பொழுது அவன் பாவம் செய்தானோ அப்பொழுதே மீட்பின் திட்டம் சிறப்பாக வெளிப்படுத்தப்படுகின்றது. எனவே இது இன்றல்ல, நேற்றல்ல. இந்த பிறப்பின் பின்னணி ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாக அல்லது ஆதி மனிதனுடைய பாவ நிலையிலேயே இந்த திட்டம் உருவாகின்றது. கடவுள் மனிதராக பிறக்க வேண்டும். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மனிதராக பிறந்த அந்த கடவுள் தன்னை மனிதர்களுக்குள் ஒருவராக ஐக்கியப்படுத்தி கொண்டு தன்னுடைய வாழ்வை தியாகத்தின் வழியாக கடந்து இறுதியிலே தன்னுடைய உயிரை கொடுத்து இந்த மக்களை மீட்க வேண்டும். பாவ நிலையிலிருந்து விடுவித்து அவர்களை புனிதத்திற்கு உயர்த்த வேண்டும். இதுதான் நோக்கம். அப்ப இந்த நோக்கத்தில் இந்த ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது என்றால் வேறு விதத்தில் நடைபெற முடியாதானா? கடவுள் நினைத்த அல்லது அவருடைய திருவுளம் இதுவானால் அது அப்படித்தான் நடைபெற்றிருக்கின்றது. அப்ப இதில் விளைந்த நன்மைகள் என்ன? இந்த பிறப்பால் நமக்கு கிடைத்த மரியாதையும் மதிப்பும் என்ன? சிந்தித்து பார்க்க வேண்டும். கடவுள் மனிதரானால் மனிதன் தெய்வத்தோடு இணைய முடியும் என்ற ஒரு அழகான புதிய நியமத்தை அல்லது வழிமுறையை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது. மனிதன் மனிதர்களோடு வாழ்ந்து முடிப்பவன் அல்ல, மாறாக மனிதன் தெய்வத்தோடு இணைவதற்கான ஒரு வழிமுறையை ஆண்டவர் இயேசு தன்னுடைய பிறப்பால் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்.
விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த கடவுள் மண்ணகத்தில் மனிதர்களுக்குள் ஒருவரானார் என்றால், மண்ணகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் விண்ணக கடவுளோடு இணையக்கூடிய ஒரு வழியும் உண்டு என்பதை இந்த பிறப்பு நமக்கு சிறப்பாய் எடுத்து கூறுகின்றது. எனவே நாம் அத்தனை பேரும் இறைவனோடு இறை சாயலோடு படைக்கப்பட்டவர்கள் என்பதை மீண்டும் இந்த பிறப்பு நமக்கு நினைவுபடுத்துகின்றது. எனவே மனிதர்களுடைய மாண்பு, அவருடைய மதிப்பு உயர்த்தப்படுகின்றது. மனிதன் வெறுமனே ஒரு படைப்பு பொருளாக இருந்தவன் தற்பொழுது கடவுளுடைய ஐக்கியத்தில் ஒன்றாக கூடிய மாண்புமிக்க மகத்துவமிக்க ஒரு ஆன்மாவாக, ஒரு உயிராக அவன் மாறுகின்றான். இது எவருக்கும் அல்லது எந்த படைப்பிற்கும் கிடைக்காத ஒரு மதிப்பும் மரியாதையும். அப்ப இன்றைக்கு நாம் கடவுளோடு இணைவதற்கு ஒரு கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டியது இந்த வரலாற்றிலே நிகழ்ந்த ஒரு சிறப்பான சம்பவம். யோவான் அதை மிக அழகாக எடுத்து கூறுகின்றார். எனவே தொடக்கத்தில் இருந்த வாக்கு இந்த மண்ணிலே மனிதராக உருவானது. மண்ணில் உருவான இந்த இறை மனிதர் மீண்டுமாக விண்ணிற்கு தான் மட்டுமல்ல, தான் சார்ந்த இந்த மனித சமூகத்தையும் அழைத்து செல்லுகின்றார். இன்றைக்கு கொண்டாட வேண்டிய பிறப்பு இது. இந்த பிறப்பில் பல அதிசயங்கள் நடந்திருக்கலாம், உண்மைதான். கன்னி மரியாவிடம் ஆண்டவர் இயேசு பிறக்கின்றார், மிகப்பெரிய ஒரு அதிசயம். கன்னி கருத்தாங்குவது கடவுளுடைய வல்லமை செயலாற்றி இருக்கின்றது. இந்த உலகத்தை படைத்த கடவுள் இடமில்லாமல் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்து இன்னொரு அதிசயம். அதை நாம் பரிதாபத்திற்குரிய ஒன்றாக பார்க்க தேவையில்லை, அது இன்னொரு அதிசயம். காரணம், கடவுள் தேர்ந்தெடுத்த வழி எளிய மாட்டுக்குடில். அவருடைய நற்செய்தி முதலிலே அறிவிக்கப்பட்டது இடையர்களுக்கு, அறிவார்ந்த சான்றோர்களுக்கும் அகில உலகத்தையும் ஆளுகின்ற அரசர்களுக்கும் அறிவிக்கப்படவில்லை. முதலிலே அறிவிக்கப்பட்டது இடையர்களுக்கு. அதிசயத்தில் இன்னொரு அதிசயம். எளிய மக்களை கடவுள் தேடி வந்தார் என்பதை அது நிரூபித்து காட்டியது. 3 ஞானிகள் கடல் கடந்து, மலைகளை கடந்து, நாடுகளை கடந்து, பல தேசங்களை கடந்து இந்த இயேசுவை சந்திக்க வந்தார்கள். இது மற்றொரு அதிசயம். காரணம், ஞானிகளுடைய தேடலுக்கு மாட்டுக்குடிலே ஒரு பதில் கிடைத்தது. எளிய உருவத்திலும் எளிய வடிவிலும் கடவுள் தோன்றியிருக்கின்றார் என்பதை, அல்லது மாபெரும் மனிதர் பிறந்திருக்கின்றார் என்பதை அந்த ஞானிகள் உணர்ந்து கொண்டார்கள். இப்படி கிறிஸ்து பிறப்பு பெருவிழா பல அதிசயங்களை கொண்டு வந்திருக்கின்றது. இன்றைக்கு நாம் இந்த பிறப்பு பெருவிழாவில் மகிழ்வோடு பங்கேற்க வேண்டும் என்றால் அந்த இயேசுவினுடைய மனநிலை நமக்குள் இருக்க வேண்டும். எந்த இயேசுவின் மனநிலை? மாட்டுக்குடிலில் பிறந்த இயேசுவின் மனநிலை. இடையர்களுக்கு நற்செய்தி வழங்கி இயேசுவின் மனநிலை. இந்த உலகத்து ஞானத்தையும் ஞானிகளையும் கவர்ந்தெழுத்த இயேசுவின் மனநிலை. இன்றைக்கு நாம் ஏழை எளிய மனிதர்களிலே இயேசுவை காண முடிந்தது என்றால் கிறிஸ்துவின் பிறப்பு நமக்குள் அர்த்தமுள்ள ஒரு பிறப்பாக மாறப்போகின்றது. இன்றைக்கு இயலாதவர்களுக்கு மத்தியிலும், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு மத்தியிலும், அல்லது வெறுக்கப்பட்டவர்களுக்கு மத்தியிலும் இயேசுவை காண முடிந்தது என்றால் அந்த இயேசுவின் பிறப்பு நம்முடைய பிறப்பாக, நம்முடைய மகிழ்வாக மாறப்போகின்றது. இன்றைக்கு எங்கெல்லாம் உண்மைக்கும் நீதிக்கும் நியாயத்திற்குமான குரல் ஓங்கி ஒலிக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் முடக்கப்படுகின்ற வேளையிலே நாம் மீண்டுமாக இணைந்து குரல் கொடுக்கின்றோமோ,
இயேசுவின் பிறப்பு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. சிந்திப்போம். இயேசுவினுடைய பிறப்பு அதிசயத்தை ஏற்படுத்தியது மாத்திரமல்ல, அன்றாட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அணுகுமுறையை, எப்படிப்பட்ட மனநிலையை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்பதையும் எடுத்து கூறியிருக்கின்றது. சிந்திப்போம், செயல்படுவோம், இயேசுவின் பிறப்பை நமதாக்கிக் கொள்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போஞ்சி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடம் இருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். நமது அன்பு வானக தந்தையிடம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வரங்களை நம்பிக்கையோடு மன்றாடுவோம். எங்கள் விண்ணக தந்தையே, உம் திருமகனின் பிறப்பு விழாவிலே ஆர்ப்பரித்து அகமகிழும் உம் திரு அவை அவர் கொண்டு வந்த அன்பினை தமது செயல்பாட்டால் இவ்வுலகில் விதைத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை வழிநடத்துபவரே, உமது திருமகனின் பிறப்பு விழாவினால் மகிழ்ந்திருக்கும் இவ்வுலகம் இனிவரும் காலங்களில் வன்முறையினை தவிர்த்து அமைதி வழியில் வாழ்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் ஆண்டவரே, உம் திருமகனை எங்களுக்காக இவ்வுலகில் பிறக்கச் செய்தீர். அமைதியின் அரசராம் அவர் பிறந்த புண்ணிய பூமி வன்முறையின் இடமாக இருக்கும் நிலை மாறிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பரிவுள்ள தந்தையே, உம் திருமகனின் பிறப்பு பெருவிழாவினை கொண்டாடி கொண்டிருக்கும் எமது பங்கு தந்தையும் எமது பங்கு மக்களையும் நிறைவாக ஆசிர்வதித்து இன்று போல என்றும் நாங்கள் ஒரு மனதாய் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிலே நாங்கள் பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு சமர்ப்பித்திருக்கிற இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நீர் கேட்டு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். விண்பணியில் பூத்த மலரே, விண்மலரே, விடிவிளக்காய் வந்த சுடரே, தங்கச் சுடரே, எங்கள் வீட்டு குலவிளக்கே, எங்கள் மன்னவனே, என்ன சொல்லி பாடுவேன் இயேசு பாலகனே. வெண்பணியில் பூத்த மலரே, விண்மலரே, விடிவிளக்காய் வந்த சுடரே, தங்கச் சுடரே, முத்துக்களும் இல்லை முடியினில் பதிக்க, சொத்துக்களும் இல்லை உன் பதம் கொடுக்க, முத்துக்களும் இல்லை முடியினில் பதிக்க, சொத்துக்களும் இல்லை உன் பதம் கொடுக்க, உத்தம சீலனை கண்ணியின் செல்வமே உனக்கென வாழ்ந்திடுவேன், நித்திய சத்திய தத்துவன் என்று காவியம் பாடிடுவேன், உத்தம சீலனை கண்ணியின் செல்வமே உனக்கென வாழ்ந்திடுவேன், நித்திய சத்திய தத்துவன் என்று காவியம் பாடிடுவேன். சகோதர சகோதரிகளை, என்னுடைய இதும் உங்களுடைய இதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு
ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் மது கையினின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இன்றைய பெருவிழாவின் காணிக்கையிலிருந்து வெளிப்படும் உமது மன்னிப்பு எம்மை உம்மோடு ஒப்புரவாக்கி முழுமையான இறை வழிபாட்டுக்கு எங்களை இட்டுச் செல்வதாக. எனவே இக்காணிக்கை உமக்கு ஏற்புடையதாய் விளங்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் எனும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண்காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானகத் தூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்: எனக்காக பிறந்து எனக்காக மரித்து எனக்காக உயிர்த்த என் இயேசுவே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை நம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவன். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியெல்லாம் எனது ஆன்மா நலமடையும். இந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கு என்ன கவலை என் இறைவா. இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் தடையில்லை தலைவா. இந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கு என்ன கவலை என் இறைவா. இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் தடையில்லை தலைவா. உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே, இறை அரசு நனவாகுமே. உந்தன் வார்த்தையின் வாழ்வின் உயிராகுமே, உயிராகுமே. இந்த நெஞ்சுக்குள்ளே, இந்த நெஞ்சுக்குள்ளே, இந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. பாதைகள் தெரியாமல் நான் திரிந்தேன், வழி காட்டிடும் விண்மீனாய் நீ பிறந்தாய். உந்தன் கரமானது எந்தன் துணையாகுமே. உந்தன் கரமானது எந்தன் துணையாகுமே. உந்தன் வார்த்தை என் வாழ்வின் உயிராகுமே, உயிராகுமே. இந்த நெஞ்சுக்குள்ளே, இந்த நெஞ்சுக்குள்ளே, இந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, இன்று உலகின் மீட்பர் பிறந்துள்ளார். அதனால் எங்கள் இறை பிறப்புக்கு ஊற்றாக அவர் இருப்பது போல எங்களுக்கு அழியா வாழ்வை அளிப்பவராகவும் இருப்பாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சிங்கார பூவே, சித்திர பூந்தளிரே, மார்கழி மாச குளிரினில் மலர்ந்ததேனும் மலரே. மார்கழி மாச குளிரினில் மலர்ந்ததேனும் மலரே. சிங்கார பூவே,
சித்திர பூந்தளிரே மார்கழி மாச குளிரினில் மலர்ந்ததேனும் மலரே மார்கழி மாச குளிரினில் மலர்ந்ததேனும் மலரே ஆதியந்தமில்லா ஆண்டவரின் மகனே நாதியில்லா எமக்கு செய்தி சொல்ல வந்தாய் ஆதியந்தமில்லா ஆண்டவரின் மகனே நாதியில்லா எமக்கு செய்தி சொல்ல வந்தாய் உண்மை அன்பு நீதி மலர வேண்டும் மண்ணில் நன்மை தீமையாவும் அறிந்து வாழ வேண்டும் உண்மை அன்பு நீதி மலர வேண்டும் மண்ணில் நன்மை தீமையாவும் அறிந்து வாழ வேண்டும் சிங்காரப்பூவே சித்திர பூந்தளிரே மார்கழி மாச குளிரினில் மலர்ந்ததேனும் மலரே மார்கழி மாச குளிரினில் மலர்ந்ததேனும் மலரே.